ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2025 திங்கட்கிழமை. இன்றைய தினம் இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு தனித்துவமான சிறப்பு. இந்த சித்திரை மாதத்திலே பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்பு. சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. சித்திரை மாதத்திலே திருதியைக்கு ஒரு சிறப்பு, அக்ஷய திருதியை என்று ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு திதிகளுக்கு ஒவ்வொரு சிறப்புகள். அந்த வகையிலே சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம் இன்றைய தினம். பைரவப் பெருமானுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அங்கு சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. இந்த பைரவப் பெருமானுடைய விரதனுஷ்டானத்துக்குரியது இந்த சித்திரை பரணி. பைரவப் பெருமானுடைய தோற்றமே சிவனுடைய தோற்றம் பைரவராகனது. ஒரு சமயம் படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை என்பதனாலே இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவர் அல்ல, அவருக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்று இருமாப்பு கொண்ட பொழுது அவருடைய ஆணவத்தை அடக்கி ஒரு தலையை கொய்தெடுத்தவர் பைரவப் பெருமான். அதனால தான் பிரம்மதேவனுக்கு 4 தலைகள். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புலி தரு வடுகனை போற்றி செய்குவான். இந்த ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்வதற்காக சிவன் இந்த பைரவ மூர்த்தமாக தோன்றியது, வடுக பைரவராக. பரமனை மதித்திடா பங்கையாசனன், தாமரையாசனத்திலே வீற்றிருக்கின்றவராகிய இந்த பிரம்மதேவர் சிவனை மதிக்காததினாலே அவருடைய ஒரு சிரம் கொய்யப்பட்டு பிரம்மதேவருக்கு 4 தலைகள். எனவே இந்த பைரவப் பெருமானை பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்கியவர். நாமெல்லாம் இந்த பைரவப் பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, வளைமாலை சாத்தி வழிபாடு செய்வது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, இளநீராலே அபிஷேகம் செய்வது, இவையெல்லாம் இந்த சித்திரை பரணியிலே ஒரு சிறப்பை தரக்கூடியது. அவ்வாறு இந்த பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கூட இந்த சித்திரை பரணியிலே பைரவப் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வளைமாலை சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த சித்திரை மாதத்து பரணி. அது மட்டுமல்ல, இன்று சிறுத்தொண்டருடைய குருபூஜை நாளும் அமைந்திருப்பது. நாளை மறுநாள் அக்ஷய திதி என்கின்றதாகிய சிறந்த நாள். பொதுவாக நம்மில் அக்ஷய திதி என்றால் தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கும். தங்கம் வெள்ளி வாங்கக்கூடியவர் வாங்குங்கள், வாங்கியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியிலே தான்
கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கின்றதாகிய 4 யுகங்களிலே பிரம்மதேவர் இந்த கிருதயுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியை நாளிலே. இந்த அக்ஷய திருதியை நாளிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று ஒரு சிறந்த நாள். அக்ஷயம் என்றால் தொடர்ந்து வளரக்கூடியது. எனவே இதிலே பிதிர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்வது, தானங்கள் கொடுப்பது தான் முக்கியம். தானங்கள் கொடுக்கிறதுக்கு சிறந்த நாள், தானம் கொடுப்பதற்கான நாள் தான் இந்த அக்ஷய திருதி. வாங்கி வைத்து பூட்டி வைக்கிற நாள் அல்ல என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.